வெல்கம் டு மை சேனல் TPM Spirit of God. அது அன்பை தூண்டி விடுகிறதான ஒரு செயலா இருக்கிறது. Secondly, it is also an experience of arousing the love of whom we kiss. இந்த மணவாட்டியினுடைய அன்பு, இயேசுவுடைய அன்பு எப்பொழுதும் பூர்ணமானதுதான், சரியானதுதான். Always the love of our bridegroom Lord Jesus Christ is perfect. ஆனால் நம்முடைய அன்பு சில நேரத்தில் அது ஏறும், சில நேரத்தில் இறங்கும். But our love sometimes it will be on the rise, sometimes it will diminish. அதனால ஆண்டவர் நம்முடைய அன்பை தூண்டி விடும்படியாக அவ்வப்போது அவர் நம்மை முத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் அவரை கேட்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Therefore this particular verse says, in order for the love which is inside us to be kindled, we need to ask our bridegroom Lord Jesus to very often kiss us. போன முறை நாம் பார்த்தோம், முத்தம் என்று சொல்வது எழுத்தின் பிரகாரமான முத்தம் தேவனை நாம் தரிசிப்பதில்லை. ஆனால் அவர் நம்மோடு ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு ஆறுதல் அளிக்கும் போது, அவர் நமக்காக பாராட்டுகிற கிருபைகள், ஆசீர்வாதங்கள், அதுதான் அவருடைய முத்தம். Last week we meditated, when we say kiss, it is not an carnal expression, because we cannot see Jesus, but rather when he speaks a word of comfort, when he gives his grace, when he blesses us, that is the occasion when we receive a kiss from him. நமக்கே தெரியும், ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மோடு பேசும்போது நம்முடைய உள்ள அப்படியே பொங்கும். We ourselves know, when the Lord speaks to us with a word, immediately our hearts will be kindled. நம்முடைய எழுச்சிகள் அப்படியே அசைவதை நாம் உணரலாம். We can see that there is a vibration in our emotions. அதனால அதுதான் அவருடைய முத்தம். And that is his kiss. நம்ம பெரிய ஒரு சோர்வோடு, கேள்வியோடு, கவலையோடு, பயத்தோடு நாம் வரும்பொழுது ஒரு பாட்டின் ஒரு வரி கரெக்டா நமக்காக ஆண்டவர் பேசுவார். கரெக்டா அந்த சூழ்நிலைக்கு அப்போவே நம்முடைய உள்ளம் பொங்கும். அதுதான் அவருடைய முத்தம். When we come into his presence, being very weary, fainted with all questions and with fear and with great discomfort, suddenly one line from a song will exactly speak to us according to our situation, and that will kindle our emotion, and that is that kiss which we receive from God. அதை உணர்ந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who already felt it, please put up your hands. எத்தனை பேர் ஹல்லேலூயா. Hallelujah. அவர் தொடர்ந்து நம்மை முத்தம் செய்வாராக. Let him continuously kiss us. அது மாத்திரமல்ல, நாம் பார்த்த இன்னொரு விஷயம். Not only that, we saw some other thing. மறுபடியும் வாசியுங்கள். Let's once again read the verse. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அவர் என்று ஆரம்பிக்கிறது. It starts with him. அடுத்தது, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. அதே வசனத்துடைய இரண்டாவது பகுதி உமது என்று சொல்லுகிறது. The second portion of the same verse now says thy. முதல் பகுதி அவர் என்று, அவர் ஏதோ அங்க சீனில் அந்த சூழ்நிலையில் இல்லாதவரை போல அவர் என்று எங்கேயோ இருக்கிற ஒருவரை பற்றி சொல்லுகிறது. அதே வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியில் உமது என்று அவர் வந்து விட்டார் என்கிறது போல சொல்லப்பட்டிருக்கிறது. The first portion of this particular verse says him, as if it is a third person who is not on that particular scene, but the second portion immediately says as if he has already arrived, and it says thy. இது God உடைய affability, ஆண்டவர் அணுகக்கூடிய, எவ்வளவு எளிதாய் அணுகப்படக்கூடியவர் என்று அது வெளிப்படுத்துகிறது. This shows how God is very easily affable or very easily approachable. சிறு பிள்ளைகள் கூட அவர்கிட்ட போகலாம் தயக்கம் இல்லாமல். Even little children can very easily approach him. பாவிகள் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனத்திரும்புதலோடு அவர்கிட்ட போய் சென்று அவர்கள் இரக்கத்தை, கிருபை பெற்றுக்கொள்ளலாம். Even sinners need not to fear. They can very easily go with a repentance to the Lord and ask for forgiveness and receive his love. இப்பொழுது பாடினோமே, வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், வெறுமையான கை உள்ளவர்கள், நிரம்பி இருக்கிறவர்கள், பகலில் உள்ளவர்கள், இரவில் அழுது கொண்டிருக்கிறவர்கள், எல்லாரும் வரலாம். As we sang right now, both the young and the old, both the men and the women, both with full hands and empty hands, those who are in the light and those who are in the darkness or night, anyone can easily approach him. ஆண்டவர் அவ்வளவு எளிதாக நாம் அவரை அணுகலாம், பயப்படாமல், தயங்காமல். Very easily we can approach our God without any fear and without any hesitation. இப்பொழுது இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். Now we are going to read the second portion of this verse. அதே இரண்டாம் வசனத்தினுடைய உமது அன்பு வாசிங்கள். உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. For thy love is better than wine. நாம் இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தும் போது நான் சொன்னேன், இந்த உன்னத பாட்டானது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு சம்பாஷணை. As I introduced this particular book, already I have said that this is a conversation that is going on between a bridegroom
bridegroom and his bride. இல்லை என்றால் இயேசுவுக்கும் நமக்கும் இடையில் நடக்கிற ஒரு சம்பாஷணை. Or else we can say that this is a conversation which is happening between Jesus and us. இப்பொழுது மணவாட்டி சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். இயேசுவை பார்த்து நாம் சொல்லுகிற வார்த்தை, உம்மது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் மேன்மையானது. Just consider this word which the bride speaks to the bridegroom, or we speaking to our Lord Jesus, where we say, for thy love is better than wine. இப்பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Now we are going to go in detail about the meaning of this particular word. திராட்சரசம் என்பதற்கு மூன்று அர்த்தம் உண்டு. When we say wine, there are three meanings. இந்த குறிப்பிட்ட இடத்தில் முதல் அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். And in this particular instance, we are going to see the first meaning of it. திராட்சரசம் என்று சொல்வது அது ஒரு சந்தோஷத்தை காட்டுகிறது. When we say wine, it is a depiction or an example for joy. 104 சங்கீதம் 15 வசனத்தை வாசியுங்கள். Let's read from Psalms 104 and verse 15. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். மனுஷர்களை சந்தோஷப்படுத்துகிறதான திராட்சரசம் என்று வாசிக்கிறோம். Where we here read that wine maketh glad the heart of man. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9 அதிகாரம் 13 வசனத்திலும் இதை வாசிக்கிறோம். We can also read the same thing in Judges chapter 9 and verse 13. திராட்சை செடியே பேசுகிறது. Even the wine itself speaks. அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு, தேவனை மனுஷர்களை மகிழ பண்ணும் என் ரசம். And my wine which maketh both God and man glad. அப்போ திராட்சரசத்திற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. There is a spiritual meaning for wine. இந்த பாட்டில் இருக்கிறதான அந்த ஆண் இயேசுவை குறிக்கிறார், அந்த பெண் மணவாட்டி ஆகிய நம்மை சபையை குறிக்கிறது. And in this song the man who's found, it shows Lord Jesus Christ, and the women who's speaking, that shows the bridegroom bridal church. அப்படி என்றால் அந்த திராட்சரசத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. Therefore even the wine has a spiritual meaning. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை மகிழ்விக்கிறதான எத்தனையோ சந்தோஷங்கள் உண்டு. இதுதான் திராட்சரசம். And there are many gladness which maketh the heart of man to be glad, and that is this wine. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா சந்தோஷங்களும் ஒட்டுமொத்தமாக திராட்சரசமா இருக்கிறது. All the kinds of happiness, or that which makes the heart of man glad, together it is called this wine. ஆனால் இந்த மணவாட்டி இல்லை என்றால் சபை சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், இந்த பூமியில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களை பார்க்கலும் என் நேசரே உம்முடைய அன்பு மேன்மையா இருக்கிறது. But there is a testimony here spoken of this by this bridal church about her bridegroom, that more than all the love of this world or gladness of this world, your love is better than all of that. பைபிளை ஆராய்ந்து பார்க்கும்போது திராட்சரசம் என்று சொல்லும்போது இரண்டு விதமான திராட்சரசங்கள் உண்டு. When we research in the scripture, when we say wine, there are two kinds of wine. ஒன்று மது உள்ள திராட்சரசம், டாக்ஸிக் வைன். One is a toxic wine. அதை தொடவே கூடாது. We should not touch it. உதாரணமாக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும்போது, For example, when we read Proverbs chapter 23 and verse 31, மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அதை குடிக்காதே, அது பக்கமே போகாதே, பார்க்காதே. Do not even look upon that wine when it is very toxic. இப்போ ஒரு விதமான ஒரு திராட்சரசத்தை நாம் பார்க்கவே கூடாது. There is a kind of wine which we even should not look upon. இதே பைபிளில் நாம் கொஞ்சம் குடிக்கலாம் என்று திராட்சரசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And in the very same scripture there is a word which says you can take a little bit of wine. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும்போது, When we read 1 Timothy chapter 3 and verse 8, அந்தபடியே உதவிக்காரரும் not given to much wine. தமிழ்ல எந்த வசனம் அது? 1 தீமோத்தேயு 3:8 இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல 5:23 5:23 இல்ல அதுல 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும். அதுதான் மது. இங்கிலீஷ்ல
நாட் given to much wine. நிறைய ரொம்ப குடிக்க கூடாது அப்படின்னா கொஞ்சம் குடிக்கலாம். Here it is said that we should not give to drinking much wine. இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. And it is written in English like that. இப்போ நீங்க 5:23 வாசிங்க. Now let's read 1 Timothy 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள். You can increase a little bit of wine. அப்போ பைபிள்ல ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட மதுபானத்தை பார்க்காது. இங்கிலீஷ்ல திராட்சரசத்தை look not on wine when it is red அப்படின்னு. And one portion of the scripture where it is said about a particular kind of wine that we should not even look upon that wine when it is red. ஆனா இரண்டாம் வகையான ஒரு திராட்சரசம் உண்டு, அதை குடிக்கலாம், ஆனால் அளவோடு குடிக்க வேண்டும். And there is a second kind of wine you can drink from this wine, but not too much. அந்த நாட்களில் அப்படி இரண்டு வகையான திராட்சரசங்கள் இருந்தது. In those days there were two kinds of such wine. நாமும் ராபோஜனத்தில் குடிக்கிறதான அந்த பானத்தை திராட்சரசம் என்று வைன் என்று தான் சொல்லுகிறோம். Even that which we drink when we take communion, that particular drink we call it as wine. இதே போல உலகத்தில் உள்ள சந்தோஷங்களில் இரண்டு வகையான சந்தோஷங்கள் உண்டு. Likewise, the pleasure in this world or the happiness which we receive, it is of two kinds. ஒன்று அதை அனுபவிக்கலாம் கொஞ்சம் மட்டும்தான். One, you can enjoy it but only for to a little extent. இரண்டாவது அதை தொடவே கூடாது, சில காரியங்கள் உண்டு. There is a second kind of gladness which you should not even touch. அப்போ பைபிள் அனுமதிக்காத சில மதுபானம் என்று சொல்லக்கூடியதான உலக சந்தோஷங்கள் உண்டு, அதை தொடவே கூடாது. And there are certain happiness or gladness which the Bible never permits us to go into, and such wine we should never touch. நம்முடைய ஊரில் இருக்கிற மதுபானங்களை நாம் தொடவே கூடாது, அதுதான் பாவம். And those wine which is in our places, we should never touch it, and that is called as toxic wine. ஒரு சிகரெட் எடுத்தால், for example, you take a cigarette, திரைப்படத்தை எடுத்தால், or a movie, இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பரிசுத்தவான் தொடவே கூடாது. For a child of God or a saint, they should never touch such happiness. சில புத்தகங்களை தொடவே கூடாது. Some books you should never touch. சில உறவுகள் நமக்கு இருக்கவே கூடாது, எல்லாமே மதுபானம் தான். And for a certain relationship we should never have it. All these are toxic wine. அப்போ இப்படி பைபிள் விலக்குகிறதான தொடவே கூடாது என்று சொல்லுகிற சில இன்பங்கள் இந்த பூமியில் உண்டு. Likewise, there are certain restrictions which the Bible places us such happiness in this world we should never touch it. ஏன் தெரியுமா? Do you know why? அந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் திராட்சரசம் சிவப்பா இருக்கும்போது, அது பாத்திரத்தில் பளபளா என்று இருக்கும்போது அதை நீ பாராதே என்று சொல்லுகிறது. And in Proverbs chapter 23 verse 31 it says, when it is bright and red in color, do not even look upon that wine. அது அந்த மூன்று வசனங்களை வாசிங்க, 30, 31, 32. Let's read from verse 30 to 32. 31, 32, 33. 31, 32, 33. மதுபானம் இரத்தவர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். பாருங்க, இப்போ இந்த மதுபானம் ஆரம்பத்தில் அது இன்பத்தை கொடுக்கும், ஆனால் அது உள்ள இறங்கும் போது அது பாம்பை போல் மாறும். உன்னுடைய கண்ணு, உன்னுடைய மனது எல்லாமே, உன்னுடைய பேச்சு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. அந்நிய காரியங்களை காண்கிறது, சிந்திக்கிறது, பேசுகிறது. And when this wine, when it goes inside you, initially it will be a pleasure and it will move all right, but once it gets deeper, you quench more, then it immediately changes your mind, the way you think, and your mind will start thinking perverse things, speak out and look unto strange things. அப்போ அந்த வசனத்தில் இருக்கிற சர்ப்பம், பரஸ்திரி என்றெல்லாம் பார்க்கும்போது அது ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கிறது, ஆனால் சீக்கிரமாக சில தீய சக்திகள் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். With the verses we read, we understand initially that gives pleasure and happiness, but later on it becomes like a serpent or an adder, or like strange women, it will start biting us. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட நமக்கு விலக்கப்பட்ட சில மதுபானங்கள் உண்டு.
And even in our spiritual life, there are certain wine which has been restricted for us. அப்போ அது உலகத்தார் அனுபவிக்கலாம், அது அவர்களை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்கள் அதை தொடவே கூடாது, கிட்ட போகவே கூடாது. For the worldly people, we cannot tell them anything, and they will enjoy such pleasures. But for the saints of God, it is forbidden for them. நாம் சர்ப்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த திராட்சரசத்தை தொட போனால் அந்த சர்ப்பம் மறுபடியும் வந்துவிடும். We have been delivered from the control of the serpent or the dragon, and if we go to touch about this wine, once again we will be entangled under the serpent. ஆகையால் இந்த திராட்சரசத்தில் இரண்டு உண்டு. ஒன்று விலக்கப்பட்ட தொடவே கூடாது என்று சொல்லப்படுகிற திராட்சரசம். Therefore, when we say wine, there are two kinds of wine. One is a toxic wine which is forbidden for us. இரண்டாவது அனுமதிக்கப்பட்டதான சில திராட்சரசங்கள் உண்டு, ஆனால் அதை அளவுக்கு மீறி அனுபவித்தால் அதுல பாதிப்பு உண்டு. Secondly, there is a wine where we have been given permission to consume a little, but you go to consume more than the limit, then it will become problem for us. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது When you read a newspaper, அதுல படிக்க வேண்டிய பகுதிகள் உண்டு, படிக்க கூடாத பகுதிகள் there உண்டு. are portions which you can read, and there are also portion which is forbidden for you to read. மனுஷர்கள் கிட்ட பழகும்போது அதுல ஒரு சந்தோஷம் உண்டு, ஆனால் ஒரு எல்லையை தாண்டினால் அது நம்முடைய மனதை பாதிக்கும், நம்முடைய ஜீவியத்தை பாதிக்கும். உடனே அதை நிறுத்தணும். And when we have a relationship with other people, then to a certain extent it will give you happiness, but you cross the limit, immediately it will attack or it will affect your mind, it will even affect your life. தூங்கும்போது அதுல ஒரு இன்பம் உண்டு. When you sleep, there is pleasure in that. ஆனால் அளவை தாண்டி தூங்கினால் அது அதில் பாதிப்பு உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. But if you sleep beyond your limits, then there is a damage or a hurt cause, says the scripture. ஒரு விடுமுறை நாட்களில் நாம் ஊருக்கு போவது அது தவறல்ல. During a holiday, when you go to other places of visit, it is not wrong. ஆனால் ரட்சிக்கப்படாத தேவன் அறியாத ஜனங்கள் மத்தியிலே போய் அளவுக்கு மீறி போய் இருந்தால், அனுமதித்தால், சிரித்தால், பழகினால் அது நம்முடைய ஜீவியத்தை திராட்சரசத்தை போல் பாதிக்கும். But you go into people who are familiar but they are unsaved people, go and sit with them, talk with them, spend more time with them, then it might affect your spiritual life. அதனால பரிசுத்த பவுல் தீமோத்தேயு இடத்தில் நாம் வாசித்தோமே, கொஞ்சம் திராட்சரசம். அதுபோல நாம் அனுமதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் சில சந்தோஷங்கள் உண்டு, அளவுக்கு மீறி அனுமதிக்க போனால் அதுவும் நம்மை பாதிக்கும். Likewise, where St. Paul says to Timothy, a little wine is better for him. Likewise, when we stay in our limits with all the pleasures which are permitted for us, then it will be good for us. சில மாதங்களுக்கு முன்பாக மருந்தை பற்றி ஒரு செய்தியை கொடுத்தேன். A few months before, I gave a study about consuming medicine. அமெரிக்காவில் Physicians Desk Reference PDR என்கிற ஒரு பெரிய புத்தகம் உண்டு. And in America, the United States, there is a big medical book called PDR. ஏறக்குறைய 2000 பக்கங்கள் அதில் உண்டு. And near about 2000 pages are there. அதுல 150 பக்கம் மட்டும்தான் மருந்துகளுடைய மேன்மைகள், நன்மைகள் அதில் போடப்பட்டிருக்கிறது. Only for 150 pages alone, it is written about the good things, the good things of all the medicines. மீதி 1850 பக்கங்கள் மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ், இந்த மருந்தினால் உண்டாகுகிறதான பாதிப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But for the remaining 1850 pages, it speaks about all the ill and side effects of these medicines. அப்போ இது போல திராட்சரசம் அனுமதிக்கப்பட்டதான சில சந்தோஷங்கள் இருந்தாலும் அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். Likewise, even on consuming such wine, there are some part which is good, but there are more side effects. And that is why God forbids us to go into that. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம், Proverbs chapter 29. 23ஆம் அதிகாரம் 23. 29ஆம் 30ஆம் வசனங்களை பார்க்கும்போது, when we read 29 and verse 30, இதுதான் இந்த திராட்சரசத்துடைய இரண்டாவது அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். and here we see the second meaning of this wine. நாம் எல்லாரும் பைபிள்ல திராட்சரசம் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை காட்டுகிறது. அதுக்கு நேர ஆப்போசிட் அர்த்தம் உள்ள ஒரு அர்த்தமும் உண்டு. And we all know by now that when we say wine, it shows gladness, but here it says exactly the opposite meaning of it. வாசியுங்கள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனங்கள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்,
யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் பாரு, மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு. They that tarry long at the wine. அப்போ இதே வைனை பற்றி, இதே திராட்சரசத்தை பற்றி தான் இது மனுஷனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனம் யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, இது ரொம்ப நேரம் திராட்சரசத்தினுடைய இருக்கிற இடத்தில் தரித்திருக்கிறவர்கள். And the very same Bible says about this wine that it makes the heart of men glad, but here it says who have woe and who have sorrow and contention, those who tarry longer at the place of wine. அது தூக்கமா இருக்கட்டும், அது ஆகாரமா இருக்கட்டும், அது வாசிக்கிற ஒரு காரியமா இருக்கட்டும், அது வெளியே போகிற பகுதியா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் உண்டு. அதை தாண்டி போனால் அது துக்கமாக, வேதனையாக மாறும். அதுதான் தான் ரொம்ப நேரம் திராட்சரசம் இருக்கிற இடத்தில் தரித்திருக்க கூடாது. Therefore we can understand that it might be our sleep, it might be reading of a particular book, or it might be a place we visit, anything which we stay longer than the limit, it will become a sorrow or a contention or a woe unto us. அனுமதிக்கப்பட்டதான சந்தோஷங்கள் உண்டு. அதில் கூட நம்முடைய லிமிட்ஸ், நம்முடைய எல்லைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லையை தாண்டினால் வேதனை, துக்கம் உண்டாகும். There are also permitted happiness to us, but there is a limit or a boundary to that. You go beyond the limit, then you have to face the consequences. திராட்சரசம் என்கிற வார்த்தைக்கு மூன்றாவது ஒரு அர்த்தம் உண்டு. There is a third meaning for the word wine. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Revelation chapter 14 and verse 10, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. போதும். இந்த மது என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல வைன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the word alcohol, it's written as wine in English. அப்போ அந்த வைன் என்று சொல்வது தேவனுடைய கோபாக்கினியை காட்டுகிறது. Here the wine depicts the wrath of God. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? தேவன் நமக்கு, நம் மனுஷர்கள் என்று அறிந்து அனுமதிக்கிறதான சில சந்தோஷங்களை எல்லையை தாண்டி அனுமதித்தால், and when we go beyond the limit of happiness which the Lord has given us to enjoy, or we can go until that limit. If we cross that limit, when you cross that limit given by God, அப்பொழுது அதிலிருந்து வேதனை, துக்கம் வர ஆரம்பிக்கும். From there you will face sorrow and pain. எல்லாருக்கும் தெரியும். We all know it. ரொம்ப சிரிச்சா கடைசில எங்கேயோ அழுதுருவோம். When we laugh too much, there will be an instance where we will cry. எங்கேயோ சண்டையில முடிஞ்சிரும். Somewhere it will end up in a fight. அந்த அர்த்தம் என்ன? What does that அந்த mean? சிரிப்பு என்கிறதான நம்ம திராட்சரசத்தை அதிகமாக குடித்து விட்டோம் என்று அர்த்தம். Which means you have consumed the wine called laughter too much. அப்ப அதுக்கு நம்ம மனம் திரும்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே மன்னியும் தாழ்த்தினா, இந்த சண்டையும் சரியாகும். When we repent for that and when we conclude that instance with a prayer asking forgiveness from God, then we can avoid this fight. இப்படி நம்ம சுத்திகரிக்காமல் அளவுக்கு மிஞ்சி அனுமதிக்கப்பட்ட திராட்சரசங்களை நாம் குடிக்கும்படியாக சென்றால், Likewise, if we do not cleanse yourself for all these instances, but you go on drinking this wine beyond the limit, அங்கேயும் சர்ப்பம் வெளிப்படும். and even there the serpent will be revealed. அங்கேயும் பரஸ்திரி வெளிப்படும். Even the strange women will also be revealed. அப்போ கடைசில அந்த சர்ப்பம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரராக மாற்றுவோம். Finally that serpent will take control of us, have reign over us, and then we have to drink of the wine which is the wrath of God. இப்பொழுது மறுபடியுமாக நம்ம உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Now let's once again read from Song of Solomon chapter 1 and verse 2. அந்த இரண்டாவது பகுதியை வாசிங்க. The second portion. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. For thy love is better than wine. அப்போ இந்த அனுமதிக்கப்பட்ட திராட்சரசத்தை பார்க்கலும் அனுமதிக்கப்படாத திராட்சரசத்தை பார்க்கலும், இந்த ரெண்டு திராட்சரசங்களை பார்க்கலும் அவருடைய அன்பு இன்பமானது. More than the wine which is permitted or more than the wine which is forbidden, his love is greater. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு அர்த்தம், இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. வெறும் தூய்மையான பரிசுத்தமான இன்பம் இதில் இருக்கிறது. இதில் தீய விளைவுகள் கிடையாது. இது அளவை தாண்டி அனுபவிக்கலாம். There's one another meaning for this, which means there is no side effect of this wine which is the love of God, which you can experience without any limits. சிலர் இப்படி தர்க்கம் செய்வதுண்டு. Some used to argue like this. அதாவது தேவனுடைய அன்பு என்று சொல்லும்போது அது இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களுடைய ஸ்தானத்தை எடுத்து விடும்.
And when we say God's love, it will take the position of all the love which we receive on this world. ஆனால் சிலர் என்ன சொல்லுவார்கள்? What will others say? உண்மைதான், ஆனாலும் ஆண்டவர் காணப்படாதவர் தானே. It is true, but God is invisible. அவரை பார்க்க முடியாது. நம்முடைய கண்ணால் தொடக்கூடிய பார்க்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் பக்கத்தில் இருந்தா, ஒன்று பக்கத்தில் இருந்தால் தானே நமக்கு அப்படி ஒரு தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு திருப்தி கிடைக்கும். We cannot see him because he is invisible, so we cannot touch him or feel him. But we can see something or see some person we can touch and feel, then we can show a love which we can see. அது தேவையில்லை. That is not required. ஏனென்றால் ஆவிக்குரியவர்களுக்கு தொட்டு பார்த்து கண்டு உணர வேண்டிய அன்பு அவசியமில்லை. For spiritual people, they no need to see something to touch and feel it. தேவனுடைய அன்பு எந்த பார்க்கக்கூடிய மனுஷனுடைய அன்பின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளலாம். The love of God can take the position of the love of all the men whom we can see. அப்போ பார்த்து பழகக்கூடிய மனுஷர்களுடைய அந்த அன்பை விட பார்க்காத தேவனுடைய அன்பு இன்னும் நெருக்கமாக நாம் தொடக்கூடிய விதத்தில் அனுபவிக்கலாம். More than the love of the people whom we are acquainted to, the love of God is much greater, where we can touch and feel his love. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read Proverbs chapter 31, 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். let's read from verse 4 to 6. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிறவர்கள் மதுபானம் திராட்சரசம் குடிக்கட்டும். அவங்களுக்கு வேற நம்பிக்கை இல்ல, தேவன் இல்லை, பரலோகம் இல்லை. அவங்களுக்கு இதை குடிச்சாதான் அவங்களுடைய கடனையும் அவங்களுடைய பாரங்களை மறக்க முடியும், குடிக்கட்டும். ஆனா நீ ராஜா, நீ குடிக்காத. These verses says, those people who are going to perish, let them drink this strong drink, because they have no other hope, and because of the heaviness of heart, they have to forget all their sorrows and burdens, so let them drink. But because you are king, it is forbidden for you. இந்த சூலமித்தியாலை பார்க்கும்போது, considering the Shunammite women, இவள் ஒரு ராஜாவை விவாகம் பண்ண போகிறவள். she is going to marry a king. அப்போ அவளும் அவளுடைய தலையில் ஒரு கிரீடம் கிடைக்க போகிறது. She is also going to receive a crown upon her head. அப்படி என்றால் இவளும் திராட்சரசத்தை விரும்பாமல் அந்த ராஜாவுடைய அன்பை விரும்ப பழக வேண்டும். If then she should also stop having her affection towards his wine and to start loving that king. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? அனுமதிக்கப்பட்ட இந்த பூமியில் சில சந்தோஷங்கள் இருந்தாலும் ஒரு ராஜா அதை கூட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். Though there are pleasures which are allowed to experience or to be made glad by them, but the king doesn't like it. அது மது இல்லாத நான் டாக்ஸிக் வைனா இருந்தாலும் நாம் ராஜாக்களா இருக்கிறதுனால அதிலிருந்து நாம் விலக பழக வேண்டும். Though it might be a non-toxic wine, but because we are going to marry a king, we need to stay away from even that wine. இந்த சாலமன் ராஜாவே இதுல ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாரு. Even this king Solomon himself was a big failure in this. இந்த உன்னத பாட்டை எழுதின பிறகு அவருடைய லைஃப்ல எத்தனையோ அந்நிய ஸ்திரீகள் நிமித்தம் அவர் மதுபானத்தை அருந்தி அவர் தேவ பாதை விட்டு விலகி போனார். After writing this sublime song, King Solomon itself, because of giving room to many strange women and the reason giving to strong drink of wine, he left or departed from God. ஒரு ராஜாவு என்று சொல்லும்போது தலையில் கிரீடம் இருந்தால் போதாது, அவனுக்கு ஒரு ஆளுகை உண்டு, அவருக்கு கீழே இருக்கிறதான ஒரு ஜனக்கூட்டமும் உண்டு. When we say a king, it is not just enough to just have a crown upon his head. He has a reign or a dominion, and he has his own citizens whom he has to take care of. அப்படி என்றால் நம்மை எல்லாம் தேவன் ராஜாக்களாக மாற்றுவார் என்றால் வெறும் தலையில் கிரீடம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஆளுகை உண்டு, நாம் ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. If then even we, if we are going to be made as a king, it is not just we are going to receive a crown upon our head, we will have a dominion or authority, and we will also have citizens
citizens under us to take care of them. அப்ப அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் உண்டு, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பிரமாணங்கள் உண்டு. There are counsels and statutes which we have to give them. அப்போ நாமே திராட்சரசம் அருந்துகிறவர்களா இருப்போம் என்றால் அந்த நியாயம் புரட்டப்படும். நாம் அந்த நியாயத்தை தேவன் சொன்ன நியாயத்தின்படியே நம்ம அவர்களை நடத்தாமல் நாம் வேற ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். If we ourselves are corrupted or spoiled by this particular wine, then we will ourselves will not give the right judgment. The judgment will be perverted and we will start giving our own different counsel. அதுதான் நீதிமொழிகள் 31:4 இருந்து 6 வரைக்கும் நாம் வாசித்தோம். And that is what which we read right now from Proverbs chapter 31 verse 4 to 6. அதனால நாம் எந்த திராட்சரசத்திற்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு, இந்த பூமியில் அடிமைகள் ஆகாதபடிக்கு நாம் நம்மை ஞானமாய் காத்துக்கொள்ள வேண்டும். Therefore with all wisdom we need to protect ourselves not to be enslaved by any of the wine of this world. அப்போ தேவனுடைய அன்பை ஏதோ எங்கேயோ அதர்சனமானவருடைய ஒரு அன்பு எங்கேயோ இருந்து அவர் பேசுகிறார் என்று அப்படி ஒரு தூரமான ஒரு மறைமுகமான ஒரு அன்பை நாம் அனுபவிக்காமல், ஒரு ஆளு நமக்கு பாராட்டுகிற அன்பை விட நிஜமான நெருக்கமான ஒரு அன்பாய் அனுபவிக்க பழக வேண்டும். Instead of imagining the love of God as something which is from afar off, from a person who is totally invisible, whom we cannot touch and feel, we should start experiencing the love of God as if we show or love or receive a love from a person whom we can touch and feel, whom we can see in front of us. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு உண்டு. There is a song in English. The love of God is greater far than tongue or pen could ever tell. அதாவது நாவினாலும் பேனாவினாலும் எழுதி சொல்லி வர்ணிக்க முடியாத ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. The love of God is greater than what which a tongue or a pen can ever tell. It reaches to the highest star and reaches down to the lowest hell. அது மேலான நட்சத்திரம் வரைக்கும் அது எட்டுகிறது, கீழே இருக்கிற பாதாளம் வரைக்கும் அது எட்டுகிறது. His love reaches to the highest star and it also goes deeper into the hell. அதுல ஒரு சரணம் இப்படி சொல்லுகிறது. One stanza says like this. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா கடல்களும் மையாக, பேனாவுக்கு எழுதுகிற மையா இருக்கும் என்றால், if the whole water, the oceans in the world, let us consider that to be the ink of a pen. வானம், முழு வானமும் பேப்பரா இருக்கும் என்றால், and assuming the whole heaven or the sky being the paper, பூமியில் இருக்கிற அத்தனை மரங்களில் கிடைக்கிற குச்சிகள் எல்லாம் பேனாவா இருக்கும் என்றால், all the sticks and the branches of all the trees in the world become pen. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் எழுத்தாளர்களா இருப்பார்கள் என்றால், assuming all the men of the world become writers. இப்பொழுது எல்லாருமே அவரவருடைய மரத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட குச்சிகளை எடுத்து எல்லாருமே கடல் என்கிறதா அந்த மை கடலில் அந்த குச்சியை முக்கி வானம் என்கிறதான பேப்பரில் தேவனுடைய அன்பை பற்றி எழுத ஆரம்பித்தார். When all the men take their own sticks or the pen from each and every single tree and start dipping their pens into the ocean which is the ink of the pen and start writing upon the sky which is the paper, கடல் காய்ந்து விடும், வானம் நிரம்பி விடும், ஆனால் தேவனுடைய அன்பை எழுதி முடிந்திருக்க முடியாது. and the oceans will all dry up and there will be no room to write on the skies. Everything would have faded, they would have gone, but still you cannot expound the love of God. இவ்வளவாய் தேவன் உலகத்தில் நம்மில் அன்பு கூர்ந்தார். To that extent the Lord God so loved the world. இது வெறும் கவிதை அல்ல பிரியமானவர்களே, இது நிஜமானது. It is not just poem, beloved, this is absolutely true. ஆனால் பிராக்டிகலாக இதை நாம் நம்முடைய உள்ளத்தில் அனுபவிக்காததற்கு ஒரு காரணம் நம்முடைய இருதய கடினம், பாவம், அந்நிய அன்புகள், அந்த பரஸ்திரின் வல்லமைகள், அந்த சர்ப்பம், அந்த வேற மதுபானங்கள் நம்மை ஆளுகை செய்கிறது. And for us not to experience such a great love practically in our life is because of the hardness of our heart, all the sins in our heart and all the serpent and all the strange women, all the perverseness that has entered inside our mind. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. இந்த சுலமித்தியால் இந்த ஸ்திரீ மணவாட்டியாக மாற வேண்டியதான இந்த ஸ்திரீ, ராஜாவை கல்யாணம் பண்ண போகிற இந்த ஸ்திரீ, this Shunammite woman who is going to become a queen, who is also going to marry a king, இவளை சாலமோன் ராஜா எப்படியாவது ஈர்த்து விட வேண்டும் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். King Solomon is observing and trying. she realizes that Solomon is trying to
attract her. She is realizing that Solomon is somehow trying to attract her. ஆனால் இவள் ஒரு இடையனை, ஒரு ராஜாவாய் மாறப்போகிற இடையனை நேசிக்கிறார். But she is loving another shepherd who is going to become a king. அதனால அவள் சொல்லுகிறாள் அந்த இடையன் கிட்ட, நீ என்ன முத்தம் பண்ணினாதான் உம்முடைய அன்பு எனக்குள் தூண்டப்படும், அப்பொழுது நான் அங்க போக மாட்டேன். And she is telling to that shepherd, you have to kiss me with the kisses of thy mouth, and my love will be aroused in me, then I will not go to the other person. இப்போ நாமும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். Even now we are going to ask the same thing to our Lord. சாலமோன் ராஜாவை போல இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் உண்டு. Like King Solomon, there are many pleasures in this world. சாலமோனே பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறார், என்னுடைய கண் கண்டது ஒன்றையும் நான் விலக்கி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தேன். King Solomon himself says in the book of Ecclesiastes, I have not set aside all the pleasures of the world, I have enjoyed each and everything. 300 மனைவிகளையும் 700 வைப்பாட்டிகளையும் வைத்த இந்த சாலமன் இந்த ஸ்திரீயையும் அட்ராக்ட் பண்ண இவர் போறாரு. King Solomon, who had 300 wives and 700 concubines, didn't spare even this woman. He wanted to attract her also. ஆனா இவள் மணவாளன் கிட்ட கேட்கற, நீ கொஞ்சம் என்ன முத்தம் பண்ண, அப்பதான் உன் மேல அன்பு எனக்கு பெருகும், அதுக்கப்புறம் நான் அங்க டைவர்ட் ஆக மாட்டேன். But this Shunammite woman, she is asking a bridegroom, please kiss me, that so that my attention is not diverted to the other person. இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை முத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்க போகிறோம். Today we are all together going to ask our beloved Lord to kiss us. ஒரு வார்த்தை அவர் பேசினால் போதும், அவர் பக்கமாய் நம்முடைய உள்ளம் திரும்பி விடும். If he speaks just one word, our heart will be turned towards him. ஒரு நல்ல சொப்பனத்தை இன்று ராத்திரி அவர் நமக்கு தருவார் என்றால் நம்முடைய அன்பு அவர் பக்கமாய் திரும்பி விடும். If he gives us a very good dream, even tonight when we are sleeping, our heart will turn towards him. வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மோடு ஆண்டவர் பேசுவார் என்றால் நம்முடைய அன்பு பொங்கும் இயேசு பக்கமாக. When we read our Bible, if there is one word which will speak to our heart according to our situation, our love will be kindled, our heart will be moved towards him. நம்முடைய ராஜா இயேசு இடையனாய் இருக்கிறார், சீக்கிரமாய் ராஜாவாய் மாறப் போகிறார். Our King Lord Jesus is now a shepherd, but very soon he is going to be our king. உலகத்துக்கு அறியப்படாதவர் இன்றைக்கு சாலமோன் தான் சிங்காசனத்தில் இருக்கிறார், ஆனால் சீக்கிரம் இயேசு ராஜஸ்தானத்திற்கு வரப்போகிறார். He is unknown to the world presently. King Solomon is on his reign right now in this world, but very soon he being a shepherd is going to become the king of the whole universe. இந்த உலகத்தினுடைய அந்நிய அன்புகள் எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு போதும் என்று சொல்லுவோமாக. Let us all say, I do not want the strange love of this world. Jesus is all sufficient for me. வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத அந்த ஆண்டவருடைய அன்பு என்னுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும். Let the love of God which words cannot describe have a dominion in my heart. ரொம்ப உலகத்தை அனுபவித்ததான ஒரு வாலிப பிள்ளையை பற்றி ஒரு சாட்சி எனக்கு தெரியும். I know about the testimony of a young girl who went about experiencing all the pleasures of the world. ரொம்ப மாடர்னா இருப்பா, நாகரிகமா இருப்பா. She was very post-modern and she used to be over civilized. ரொம்ப ஸ்டைலா இருப்பா. She used to be very stylish. அவ WCC ல தான் படிச்சா. She studied in WCC. ஒரு நாள் நம்முடைய கூட்டங்களுக்கு வந்தாள். Once she came to a meeting. அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார். The Lord poured his anointing upon her. அவங்க சொன்ன சாட்சியில அலையாக மறுபடியும் அந்த அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்பினது. கடைசியாக நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் வெடிச்சிருவேன் ஆண்டவரே என்று சொன்னார்கள். In her testimony, when she spoke, she said, the love of God came wave by wave and kept on filling me, and I had to confess to the Lord, it is enough Lord, I will burst, your love is so great. இன்றைக்கு அந்த சிஸ்டர் ஊழியத்தில் இருக்கிறார்கள். That sister is in the ministry. அதே போல நாம் எல்லாரும் தேவனுடைய அன்பை அனுபவிக்க ஒப்பு கொடுப்போமாக. Likewise, let us all yield ourselves to experience that love of God. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The Lord is not respected of persons. அந்த இயேசு பைத்தியம் நம்மை பிடிக்கும் என்றால் இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் மாயாக மாறிவிடும். When we are caught by the madness of Lord Jesus, all the pleasures of the world will become a vanity for us. அதனுடைய ஈர்ப்பெல்லாம் ஒன்றும் சக்தியற்றதாய் மாறி போகும். All its attraction will go powerless. என்னால ஜெயிக்க முடியல, என்னால விட முடியல என்று புலம்புகிறோமே, அது அந்த வல்லமை பெரிதா இருக்கிறதல்ல காரணம், இயேசுவின் அன்பு குறைவா இருக்கிறது தான் காரணம். We lament saying, I am unable to get the victory, I am unable to lead the pleasures. It is not that the love of God is less, but we give more room to the pleasures of the world. கரங்களை உயர்த்தி சொல்லும், இயேசு போதும் எனக்கு. Let us put up our hands and say,
Jesus is all enough for me. திராட்சரசத்தை பார்க்கலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களை பார்க்கலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு இன்பமாய் இருக்கிறது. More than all the wine and the pleasures of the world. Oh Lord, your love is better than all the wine. ஆண்டவரே தயவு செய்து என்னை முத்தம் செய்யும் என்று கேட்போமா? Let us plead to him, say, oh Lord, please kiss me. ஒரு வார்த்தை சொன்னால் அவர் பேசினால் போதும் நம்முடைய அன்புகள் பறந்து விடும். If he speaks just one word, all our strength love shall flee. கரங்களை உயர்த்தி கேட்போமா? Let us put up our hands and ask of him. அவர் என்னை முத்தம் செய்யட்டும். May the Lord kiss me. அவர் என்னை முத்தம் செய்யட்டும். May he kiss me. என் இயேசுவை போல இந்த பூமியில் யாரும் இல்லை. There is none like Jesus in this world. என் இயேசுவின் அன்புக்கு நிகராக இந்த பூமியில் எந்த திராட்சரசம் இல்லை. There is no wine in this world which can be compared to my Lord Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, என் நேசரை போல யாரையும் நாதுரா நிமா அசிராமா நாதுரா சிராமா நாதுரா. Yes Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you blessed Lord. Strengthen us Jesus. Urim zangin letsurimena hatura. Thank you Jesus. Thank you Jesus. Praise, praise, praise Lord. We praise you Jesus. Thank you Lord. Tudarabau shabakarabakalabani antuna. இத்தனை பேர் வேத பாடத்திற்கு வந்ததை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. And I am very happy to see so many of us have turned up for this Bible study. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் மணவாளன் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். In yet a little while our bridegroom will come. He that will come will not tarry anymore. இந்த உன்னத பாட்டிலும் இயேசுடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Even in this sublime song it speaks about the second coming of Lord Jesus. அதை சாலமோன் அனுபவிக்கவில்லை, சூலமித்தியால் அனுபவிக்கவில்லை. நாம் அதை அனுபவிக்க போகிறோம். Solomon or neither the Shunammite women have experienced that, but we are going to become partakers. அதை நாம் காண போகிறோம், அதில் பங்கெடுக்க We are போகிறோம். going to see that and we are going to partake in that. ஆகையால் அதற்காக தேவனுடைய அன்பு நிறைவு எப்பொழுதும் நமக்குள் காணப்பட வேண்டும். For that we should always have the fullness of the love of God in us. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். For which let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.